காத்து நல்லா வருதுங்க. ரைட், குட் மார்னிங். ஆன்லைன் ஆடிபிளா இருக்கா? எஸ், கிளியரா இருக்குல்ல? ரைட், ஓகே. ரைட், யூனிட் 8ல சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல டிப்ரெஸ்டு கிளாஸ் மூமெண்ட்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அப்படிங்கிற தலைப்பு பார்க்குறோம். ரைட், அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படிங்கிறது யாரு? சோசியலி அப்ரெஸ்டு, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள். அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? இப்போ இருக்கிற டேர்ம்ல நம்ம யார் சொல்றோம்? எஸ்சி ஆர் எஸ்டி பீப்புள், எஸ்சி பீப்புள் ஆர் எஸ்டி பீப்புள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஸ்சி அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாரு? இது நமக்கு தெரியும். வாட் இஸ் பிசி, வாட் இஸ் எஸ்சி, எஸ்சிங்கிற டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது தான் டோட்டலா இந்த சொசைட்டியில இருந்த நிறைய இவில்ஸுக்கு, இந்த சமூகத்தின் பல சீர்கேடுகளுக்கு காரணமே அந்த வர்ணா சிஸ்டம் தான். அந்த வர்ணா சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அந்த ஜாதி வந்துச்சு. அந்த ஜாதியின் அடிப்படையில் தான் மக்கள் பிளவுபடுத்தப்பட்டாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்து வேற மாதிரி அதை ஒரு கிளாசிஃபை பண்றாங்க. அப்படி கிளாசிஃபை பண்றப்ப எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வருது. இந்த எஸ்சிங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் காயின்டு பை சைமன் கமிஷன். சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை உருவாக்குறாங்க. அது அதிகாரப்பூர்வமா பிரிட்டிஷ் கவர்மெண்டால வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அப்ப இந்த சப்ரஸ்டு கிளாஸ் பீப்புள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவங்க, அந்த மூமெண்ட்ஸ் தான் நம்ம டிப்ரெஸ்டு கிளாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுல இருக்கிற முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர், ரைட். ஸோ அவரோட பர்த் நேம் அப்படிங்கிறது அயோத்திதாசர் இல்லை. அவரோட பர்த் நேம் வந்து காத்தவராயன். ஹிஸ் பர்த் நேம் வாஸ் காத்தவராயன். அவர் பிறந்த வருஷம், இவரோட பீரியட் வந்து 1845 இருந்து 1914. 1845 இருந்து 1914 இதான் அவரோட பீரியடு. இந்த பீரியட்லாம் கேட்க மாட்டாங்க, பட் நமக்கு தெரியணும் இவங்கெல்லாம் எந்த பீரியட்ல வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அப்ப அயோத்திதாசருடைய பர்த் நேம், அவருக்கு அவங்க அப்பா வச்ச பேரு காத்தவராயன். தமிழ்லயும் அதே தான், காத்தவராயன். ரைட், காத்தவராயன். அப்ப இந்த காத்தவராயன் ஸ்கூலுக்கு போறாரு. இவர் எந்த ஊர்ல பிறக்கிறாருன்னா, இவர் பிறந்த ஊர் மெட்ராஸ். மெட்ராஸ்ல 1000 லைட்ஸ், 1000 லைட்ஸ் இன்னைக்கு இருக்கிற 1000 விளக்கு. டேட் ஆஃப் பர்த் 20 மே 1845. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. 20 மே 1845 இவரோட பர்த் நேம் காத்தவராயன். இவர் பிறந்த ஊரு சென்னையில இருக்கிற 1000 லைட்ஸ், 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறார். ரைட். அண்ட் தென் இவருடைய ஆசிரியர் பேரு, இவரோட டீச்சரோட பேரு வல்லக்காலத்தி அயோத்திதாசர். ஹிஸ் டீச்சர் நேம். இவர் அதுக்கு முன்னாடி இன்னொன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை பர்த் பிளேஸ் அப்படிங்கிறது 1000 லைட்ஸ், அவர் பிறந்த இடம். தென் அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே மைக்ரேட்டட் டு நீல்கிரிஸ். ஸோ அந்த குடும்பம் இவரோட சின்ன வயசுலயே நீலகிரி மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. நீல்கிரிஸ்னா பிரசன்ட் டே ஊட்டி, இன்னைக்கு இருக்கிற ஊட்டிக்கு, நீல்கிரிஸ்க்கு அவங்க வந்து மைக்ரேட் ஆயிடுறாங்க. ரைட்.
ஸோ இவர் பிறந்தது சென்னையில, இவரோட பேர் வந்து காத்தவராயன். தென் சின்ன வயசுலயே இவங்க மைக்ரேட் ஆயிடுறாங்க. அங்க அவர் ஸ்கூலிங்லாம் பண்றாரு. அந்த ஸ்கூலிங் பண்றப்ப இவருடைய ஆசிரியருடைய பேரு, டீச்சரோட பேரு வல்லக்காலத்தி வல்லக்காலத்தி அயோத்திதாசர். வல்லக்காலத்தி அயோத்திதாசர். வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் பெயர். அப்போ அந்த ஆசிரியர் தான் இவர் லைஃப்ல முன்னேறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. இந்த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சர் இவரோட பேரை காத்தவராயன் அப்படிங்கிற பேரை அயோத்திதாசர் அப்படின்னு மாத்திக்கிறார். கிளியர்? ஸோ இவரோட பேர் இப்போ நம்ம B.R. அம்பேத்கர் அப்படின்னு படிக்கிறோம். அவரோட பேர் என்ன? பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஆனா அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பீமராவ் ராம்ஜி தான். அவரோட பேர் அம்பேத்கர் கிடையாது. அம்பேத்கர் அப்படிங்கிறது அவரோட டீச்சரோட பேர். அந்த டீச்சருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவரோட ஆசிரியர் பெயரை அம்பேத்கர் வந்து தான் பேருக்கு பின்னாடி சேர்த்திக்குவார். ஸோ இவரோட பேர் வந்து பீமராவ் ராம்ஜி மட்டும்தான். அந்த பீமராவ் ராம்ஜி தன்னோட ஆசிரியர் பெயரான அம்பேத்கரை சேர்த்தி B.R. அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் காத்தவராயன் இப்ப அயோத்திதாசர் ஆயிட்டார். ஸோ இவர் பேசிக்கா எல்லாமே ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து சித்தா மெடிசன். பிராக்டிஸ்ட் சித்தா மெடிசன். சித்த மருத்துவத்தை இவர் பயிற்சி பண்ணினாரு. அந்த காலத்துல வந்து டாக்டர்ஸ் யாரெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்களோ, இந்த வைத்தியம் பார்க்குறவங்களோ, குறிப்பா சித்த வைத்தியம் பார்க்குற ஆட்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிதர் அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். பண்டிதர் அப்படின்னா மருத்துவர். சோ இப்ப இவர் அயோத்திதாசர் என்ன பாக்குறாரு? சித்தா மெடிசன் பாக்குறாரு, வைத்தியம் பாக்குறாரு. அப்ப வைத்தியம் பாக்குறதால இவரை நம்ம பண்டிதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பண்டிதர்னு பேர் வந்ததால ஆல்ரெடி காத்தவராயன் அயோத்திதாசர் ஆனாரு. ஆல்ரெடி இவர் மெடிசனும் பாக்குறதால அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு ஆனார். இப்படிதான் இவருக்கு பின்னாடி அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் இதுதான். ஸோ மல்டி லிங்குவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மொழி பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். தமிழ் தெரியும் அவருக்கு, சான்ஸ்கிரிட் தெரியும், தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இங்க பாட்டு பலமா இருக்கு, வெளியே வா. இங்கேயா இங்கேயா? இந்த சைட்ல. ஓகே, ரைட். ஸோ ஹி வாஸ் ஃப்ளூயண்ட் இன் தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, அப்படி பல லாங்குவேஜஸ்ல இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்போ ஊட்டியில வந்துட்டார் இல்லைங்களா? ஊட்டி அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே ஹில் ஸ்டேஷனு. அப்போ அந்த ஊட்டியில யாரு இருப்பாங்க? ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரைபல்ஸ்க்கு எல்லாமே இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் பேசிக்கா இவரோட பை பர்த் இவரோட கம்யூனிட்டியில இவர் வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட். அப்போ இங்க ஊட்டியில வரப்போ ஊட்டியில யார் இருப்பாங்க? மெஜாரிட்டியா இருக்கிறவங்க ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரைபல்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் இவங்களுக்கான சில விஷயங்கள் அவர் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கான வெல்ஃபேருக்காக ஹி ஹாஸ் டிசைடட் டு ஒர்க் ஃபார் தெம். அவங்களுக்கான SC/ST வெல்ஃபேருக்காக நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த ட்ரைபல்ல ஜியாகிரபி படிக்கிறப்போ படிப்பீங்க. ஒரு ஏரியா கொடுத்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரைபல் யாரு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கேட்பாங்க. அந்தமான்ல இருக்கிறது யாரு? அந்தமான்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? சென்டினல்ஸ். அது மாதிரி ஊட்டியில் இருக்கிற ட்ரைபல் யாருன்னா தோடா. தோடா அப்படிங்கிறவங்க தான் ஊட்டியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர், தோடா. ஸோ அது ஜியாகிரபி படிக்கிறப்போ படிப்பீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஊட்டியில் இருக்கிற பழங்குடியினர் பேரு தோடாஸ். ஓகே. ஸோ 1876ல 1876ல இப்ப இந்த சமயத்துல இவர் எங்க வந்துடுறாரு? இப்ப வந்து ஊட்டியில வந்து ஒரு வெல் செட்டில்ட் ஆயிடுவாரு. ஊட்டியில வந்து ஒரு புது விஷயத்த ஒண்ணு, நீலகிரியில ஒரு சபை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அது பேரு அத்வைதானந்த சபா. இந்த இயர் 1876 he started அத்வைதானந்த சபா.
அத்வைதானந்த சபா. இந்த அத்வைதானந்த சபா யாருக்காக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். அன்டச்சபிள்ஸ் யாரு? தீண்ட தகாதவர்கள். தமிழ்ல தீன்றதுன்னா என்ன? இப்படி தொடர்றதுதான் தீன்றது. அப்ப தீண்ட தகாதவன் அப்படின்னா அவன் பக்கத்துல அவனை டச்சே பண்ணிடக்கூடாது. அவன் தொட்டால் தீட்டு. தொட்டா மட்டும் தீட்டு இல்லை, அவன் தீண்ட தகாதவன் மட்டும் இல்ல, காணத்தகாதவன் ஆல்சோ. அவனை பார்க்க கூடாது. அவன் எங்கேயாவது கிளம்புறப்ப எதிரில் வந்துட்டா அவன் பயணமே போயிடும். பூனை குறுக்க வந்தாலும் போக மாட்டான். கீழே இருக்கிற இந்த ஜாதியில் இருக்கிற மக்கள் குறுக்க வந்தாலும் போக மாட்டான். அப்போ அவங்கள வந்து என்ன சொல்றாங்க? காணத்தகாதவன், தீண்டத்தகாதவன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவ்வளோ அந்த விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் ஒரு சபை தொடங்குறாரு, அத்வைதானந்த சபா. இந்த இயரோட அது ரொம்ப முக்கியம். 1876 ஒரு தொடங்கின சபை பேர் தான் அத்வைதானந்த சபா. ரைட். அதே மாதிரி ஒரு 6 வருஷம் கழிச்சு, இந்த 1876 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 6 வருஷம் கழிச்சு இப்ப இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. 1882ல இன்னொரு சபை ஒன்று தொடங்குறாரு. அதுக்கு அவர் தனியா தொடங்காம கூட இன்னொருத்தரை சேர்த்தி தொடங்குறாரு. அவர் பேரு ஜான் ரத்னம். ஸோ இன் 1882 அயோத்திதாச பண்டிதர் அலாங் வித் ஜான் ரத்னம். ஜான் ரத்னம் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து அவர் தொடங்கின அமைப்போட பேரு திராவிட கழகம். அயோத்திதாஸ் அலாங் வித் ஜான் ரத்தினம். அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அது பேரு திராவிட கழகம். இங்க நீங்க எழுதுறப்ப வேகமா திராவிடர் அப்படின்னு போட்டக்கூடாது, திராவிட. திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க 1882ல. 1882 அயோத்திதாசர் அலாங் வித் ஜான் ரத்னம் ஸ்டார்டட் ஒன் ஆர்கனைசேஷன் திராவிட கழகம். ஸோ அப்போ நமக்கு ஒரு சாங்கியமாகவே இருக்கும்ல, ஒரு அமைப்பு தொடங்கினாவோ ஒரு கட்சி தொடங்கினாவோ எது தொடங்கினாலும் அன்னைக்கு இருக்கிற ஒரே மீடியம் நியூஸ் பேப்பர், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மேகசின் தொடங்கி அது வழியாக தான் அந்த கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்படி இந்த திராவிட கழகத்துக்காக இவர்கள் தொடங்கின, ஜான் ரத்னமும் அயோத்திதாசரும் சேர்ந்து தொடங்கின இந்த திராவிட கழகத்துடைய பாலிசிஸ், அவங்க கொள்கைகளை ப்ரொபகேட் பண்றதுக்காக தே ஸ்டார்டட் ஒன் மேகசின் கால்டு திராவிட பாண்டியன். ஏன்னா திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதனால அதுக்கான பத்திரிகை பேரு திராவிட பாண்டியன். அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க வச்சுக்கணும்னா, இயர் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். 1882ல திராவிட கழகம், 1885ல இந்த அமைப்புக்காக ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க, அது பேரு திராவிட பாண்டியன். திராவிட பாண்டியன். ரைட். இந்த ரெண்டுக்குமே யார் யார் இருக்காங்க? அயோத்திதாசர் இருக்கிறாரு, கூட ஜான் ரத்னமும் இருக்கிறாங்க. யாரும் தனியா இதை தொடங்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கின ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. ரைட். 1886ல அதுக்கு அடுத்த வருஷத்துல அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. எஸ்சி பீப்புள்ஸ் வேர் நாட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரு? நீங்க வந்து இப்ப நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களும் எந்த மதத்துக்குள்ள இருக்கிறாங்க? எஸ்சிங்கிறவனும் இந்து தான், ஓசிங்கிறவனும் இந்து தான், பிசிங்கிறவனும் இந்து தான், எம்பிசிங்கிறவனும் இந்து. இப்போ எல்லாருமே இந்து தான், மதம் எல்லாமே ஒன்று தான். அப்புறம் என்ன அதுக்குள்ள மட்டும் மேலே கீழே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அயோத்திதாசர். நீங்க எல்லாருமே ஹிந்துனா இப்போ எல்லாத்தையும் நீ சமமா நடத்தணும். நீ எல்லாத்தையும் சமமா நடத்த மாட்ட, ஒரு ஹைரார்கி வச்சுதான் நீ ட்ரீட் பண்ணுவ அப்படின்னா நாங்க எதுக்கு உன்னோட மதத்துல இருக்கணும்? நாங்க அப்போ அவர் சொல்றாரு 1886ல 1886ல he made one revolutionary declaration that Dalits were not Hindus அப்படின்னு சொல்றார். தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை 1886ல ஒரு டிக்ளரேஷனா கொடுக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? 876ல அத்வைதானந்த சபா தொடங்கியிருக்கார். 876ல
அத்வைதானந்த சபா தொடங்கியிருக்காரு. 82ல திராவிட கழகம் தொடங்குறாரு. 85ல இந்த திராவிட கழகத்துடைய பாலிசிஸ், அவருடைய கருத்துக்களை டு ப்ரொபகேட் ஹிஸ் பாலிசிஸ் அண்ட் வியூஸ், அவரோட கருத்துக்களை சொல்றதுக்காக திராவிட பாண்டியன் தொடங்குறாரு. 1886ல கிளியரா ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தலித்ஸ் வேர் நாட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாரு. தலித்ஸ் வேர் நாட் ஹிந்துஸ், ஒடுக்கப்பட்ட எஸ்சி/எஸ்டி பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் வேர் நாட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப நாம இவர் என்ன சொல்றாரு? இங்க ஆர் சொல்லல, வேற சொல்றோம். தலித்ஸ் வேர் நாட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏற்கனவே நான் இன்னைக்கு உங்களுக்காக உங்ககிட்ட வேணும்னு சொல்லி உங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்காக நான் இந்து இல்லைன்னு நான் இன்னைக்கு சொல்லல, வரலாற்று ரீதியாவே நாங்க இந்து கிடையாதுடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க இந்து இல்ல அப்படிங்கிற இடத்துல அவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாருன்னா, ஒரிஜினலி வி வேர் புத்திஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரிஜினலி வி வேர் புத்திஸ்ட், ரைட்? ஏன் அதை சொல்றாரு? அது என்ன கான்டெக்ட்ல அதை சொல்றாரு அப்படின்னா, ரைட், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து படிக்கிறப்ப வேதிக் ஹிஸ்டரி அப்படின்னு ஒண்ணு படிப்போம், வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆதி காலத்துல தோன்றுற மனிதனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு கல் இருந்துச்சு, சிக்கிமுக்கி கல் வச்சுக்கிட்டு தீ பத்தி வச்சான், கிடைச்ச உணவெல்லாம் சாப்பிட்டான், ஒரு இடத்துல ஆத்தங்கரை ஓரத்தெல்லாம் போய் செட்டில் ஆன இடத்துல அவனுக்கு ஒரு சிவிலைசேஷன் வந்துச்சு. ஸோ மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அப்ப இவங்க தான் உருவாகுறாங்க. இந்த இந்த ஆதி காலத்தில் உருவான மனிதன் யாரு அப்படின்னா, நம்ம கீழ இருந்து சவுத்துல இருந்து உருவானவர்கள் தான் இந்தியாவின் பூர்வகுடி மக்கள் அப்படின்னா ஒரு தியரி இருக்கு. ஸோ ஓகே, ஒரு பீப்புள் இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல சென்ட்ரல் ஏசியால இருந்து ஒரு குரூப் இந்தியாவுடைய நார்தன் பார்டர், கைபர் போலன் கணவாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கைபர் போலன் பாஸ், அந்த கைபர் போலன் பாஸ் வழியா சென்ட்ரல் ஏசியால இருந்து ஒரு குரூப் வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு இந்தியாவுக்குள்ள வராங்க. எங்க வராங்க? த பிளைன்ஸ் ஆஃப் கேங்கைஸ் அப்படின்னு சொல்லி கங்கை சமவெளிக்குள்ள வராங்க. இங்க வர்றப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு, நல்ல அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தங்கறதுக்கு தேவையான வசதி இருக்கு. அவங்க அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. ஒரு புது குரூப், ஒரு புது சிவிலைசேஷனை அவங்க கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்படி வந்த ஆட்கள் அவங்களுக்கு வந்து தீ அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். தீ அப்படிங்கிறது, நெருப்பு அவங்களுக்கு ரொம்ப விஷயம், ஒரு பேசிக்கான விஷயம். அப்படி அந்த வெளியிலிருந்து வந்தக்கூடிய அந்த பீப்புளை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் ஹிஸ்டரியில நம்ம டீட்டெயில்டா படிப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், அயோத்திதாஸ் இது எங்க வர்றாரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆரியர்கள் உள்ள வராங்க. அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம திராவிடர்கள்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற த சன் ஆஃப் சாயில், இந்த மண்ணின் மைந்தர்கள் திராவிடர்கள். இந்த திராவிடர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு குரூப், அதாவது புதுசா வந்த இன்வேடர்ஸ், அவங்க வந்து சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்த ஒரு ஆட்கள், அவங்க பிராமணர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படிதான் ஆரியா அண்ட் திராவிடா அப்படிங்கிற விஷயத்துக்கான கான்ஃபிளிக்ட். இதை நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன், இதுக்கு நிறைய உள்ள இருக்கு, ரைட்? அவங்க ஆரியர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பேசிக் வந்து நெருப்பு தான். எதை பண்ணாலும் நெருப்பு தான், நல்லதுனாலும் நெருப்பு தான், கெட்டதுனாலும் நெருப்பு தான். அப்ப அவங்க வந்து பிராமணர்கள் நிறைய அதுக்கப்புறம் உருவாக்குறது தான் வேதம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குறாங்க. ரிக் வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் அப்படின்னு நிறைய வேதங்களை உருவாக்குறாங்க. அந்த வேதங்கள்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறைய ரிச்சுவல்ஸ், நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் பண்ண வேணும். இப்பவுமே நமக்கு வந்து ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா நீங்க யாரை கூப்பிடுறீங்க? ஒரு ஐயரை கூப்பிடுறீங்க. ஐயர் தான் ஆரியர், அவ்வளவுதான். ஐயர்னு சொல்ல அந்த கம்யூனிட்டி தான் சோ கால்டு வி ஆர் இப்போ ஹையஸ்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான், அவங்க நம்ம சொல்றோம் ஆரியன்ஸ்னு சொல்றோம். ஸோ அவங்களை வந்து ஐயர் வந்தோடனே முதல்ல என்ன பண்றாரு? 10 செங்கல் வைப்பாரு, உள்ள 4 குச்சியை போடுவார், நெய்யை ஊற்றுவார், தீ வச்சிருவார். அப்ப அவருக்கு வந்து என்ன நடந்தாலும், அது நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, அவங்களுக்கு வந்து அடிப்படை வேள்வி. வேள்வி அப்படிங்கிறது அந்த யாகம் பண்றது, வேள்வி பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அடிப்படை. ஸோ இது எல்லாத்தையும் எதை அடிப்படையா வச்சு அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க? வேதங்களை அடிப்படையா வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? வேதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம், வேதகால பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இந்த வேதகால பண்பாடை ஒரு சாதாரண ஆள் பண்ண முடியுமா? நீங்க ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா நீங்க ஒரு ஐயருக்கு தகுந்த மாதிரி காசு இருக்கு. 2000 ரூபாய்க்கு வேள்வி பண்ற ஐயரும் இருக்கிறாரு, 2 லட்சம் ரூபாய்க்கு வேள்வி பண்ற ஐயரும் இருக்கிறார். அப்ப நீங்க இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? அந்த 2000 ரூபாயும் இல்லாத ஒருத்தன் என்ன செய்வான்? அப்ப அவனால பண்ண முடியாது. அன்னைக்கு இந்த பிராக்டிசஸ் எல்லாமே ரொம்ப சிவியரா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஆப்ஷன்லாம் இல்ல. நீங்க ஒரு இப்ப வந்து நம்ம என்ன கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வேணும்னா பண்றோம். இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப அவேரா இருக்கிறோம். பட் அந்த காலத்துல அப்படி இல்ல. எல்லாமே கம்பல்சரின்னு மாத்துனாங்க. சின்னது நடந்தாலும் நீ ஒரு ஐயரை கூப்பிடணும், ஒரு வேள்வி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த வேதிக் பிராக்டிசஸ் வேர் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அந்த சமயத்துல தான் புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் வராங்க.
இவங்களோட பாலிசியே இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை இல்லைன்னு சொல்றதுதான் இவங்களோட பாலிசி. நீ வேதம் இருக்குது கிடையாது, கடவுள் இருக்குது இல்ல, யாகம் பண்ணாதான் நல்லது நடக்கும், பண்ண தேவையில்லை, நீ எதை நம்புற, உன்னோட தானம் தர்மம் உன்னோட பாவ புண்ணியம் அதை மட்டும் நம்பிட்டு போ, நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நல்லது செய்யலன்னா கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். அப்ப இந்த பிராக்டிஸ்லாம் வேணுமா? வேண்டாம். அப்ப இந்த வேதிக் கல்ச்சருக்கு நேர் ஆப்போசிட்டா வந்த ஒரு ஆளுங்க தான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். கிளியர்? புத்தம் சமணம் அப்படிங்கறதெல்லாம் அங்கிருந்தா உருவாகுது. அப்ப இந்த புத்திசம் ஜெயினிசம் ஓவர் ஸ்ப்ரெட்டட் டு த ஹோல் இந்தியா. இருக்கிற பெரிய பெரிய அரசர்கள்லாம் புத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினா அவங்க ஏன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தி பீப்புள் வேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஃபாலோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஒய்? பிகாஸ் தெர் வாஸ் நோ ஹார்ட் ரிச்சுவல்ஸ் அண்ட் இப்போ எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதோ சன் இருக்குது, சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு போ, இயற்கையை பார்த்து கும்பிட்டுட்டு போ, நம்பிக்கை இருந்தா கும்பிடு, இல்லைன்னா வேலை செஞ்சுட்டு இரு, யாகம் பண்ணலைன்னா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க உடச்சு பேசிட்டாங்க. அதனால மக்கள் ஈஸியா இருக்கிறதா மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நாமளே இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிச்சா குரூப் 2 அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறேன். இதே இன்னொரு ஆஃபர் வருது, எதுவுமே படிக்க வேண்டாம், விட்டதை பார்த்து படுத்திருந்தா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டா படிக்க போறீங்க? எகைன் எந்த விட்டத்தை பார்க்கணும்னு படுத்துவங்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அப்ப மக்களுக்கு தேவை ஈஸியா ஒரு பிராக்டிஸ் வேணும், ஃபாலோ பண்றதுக்கு எளிமையா இருக்கணும். அப்ப புத்திசம் ஜெயினிசம் ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிங்கிறதால மக்கள் புத்திசம் ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ண ஓடிட்டாங்க. அப்ப ஒரு கட்டத்துல இது என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிக் கல்ச்சரை ஃபாலோ பண்றவங்க அண்ட் வெர்சஸ் புத்திசம் ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு 300-400 வருஷம் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. அந்த கான்ஃபிளிக்ட்ல எகைன் யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னா, எகைன் ஆரியன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவர்கள், அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா, அவங்க எங்க இருக்கிறாங்க? பிராமணர்கள் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? ராஜாக்கு பக்கத்துல இருப்பாங்க. ராஜாக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்களோட ஸ்தானமே என்ன? குருஸ்தானம், ராஜகுரு. அவ்வளவுதான். நீங்க ராஜா யாரா வேணாலும் இரு, எந்த கம்யூனிட்டி இருந்து வேணாலும் இரு, ஆனா அந்த ராஜாவுக்கு கீழே அந்த ராஜகுரு ஸ்டேட்டஸ்ல அவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஓவர் ஏ பீரியட் நீ 100 வருஷம் கேட்காம இருப்ப, அடுத்து வரக்கூடியவன இங்க பாரு, உனக்கு முன்னாடி இருந்த ராஜாலாம் என் பேச்சை கேட்காம தான் இப்படி ஒளிஞ்சு போனா, நீ ஒழுங்கா இருக்கணும்னா என் பேச்சை கேளு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல திரும்ப அவங்களுக்கான பவரை ரீகெயின் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பவரை ரீகெயின் பண்ணி வர்றப்ப அவங்க யாரும் முதல்ல அழிப்பாங்க அப்படின்னா, இந்த புத்திசம் ஃபாலோ பண்றவங்களை, ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்களை, சமணர்களையும் புத்தர்களையும் புத்த சமயத்தை ஃபாலோ பண்றவங்களை தான் இவங்க முதல்ல ஒழிச்சு கட்டுவாங்க. அந்த ஒழிச்சு கட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் இத்தனை வருஷமா நம்மளோட பிரசன்ஸுக்கு ஆப்போசிட்டா இருந்த ஆட்கள், இவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இவங்களை ஒழிச்சு கட்டிட்டு அவன் என்ன பண்ணுவான்? தூக்கி ஊருக்கு வெளியில தூக்கி போடுவான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா, ஊருக்கு வெளியில நீ அங்க போகணும், நீ தீண்ட தகாதவன் நீ. ஏன்னா இது எல்லாத்தையுமே பிராமணர்களால் ஒடுக்கப்படுறாங்க. இந்த புத்தர்களும் சமணர்களும் ஒடுக்கப்பட்ட அவர்கள் தூக்கி ஓரமா போடப்படுறாங்க. அப்படி போடப்பட்டவர்கள் தான் பிற்காலத்துல அந்த வர்ணாவுக்கு கீழே தூக்கி அவர்ணான்னு வெளியில போட்டு அதுக்கப்புறம் இந்த தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேட்டஸை இது அயோத்திதாசர் சொல்றாரு. சோ இது ஏன்னா அவர் ஒரு படிச்சவர். இது 200 வருஷத்துக்கு முன்னாடி இது எவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இஸ் வெல் நோன் அபவுட் சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம் தெரியும், வேதம் தெரியும், எல்லாத்தையும் படிக்கிறாரு. எல்லாத்தையும் படிச்சு he came to conclusion about the Dalits were not Hindus. இந்த முதல்ல இந்துங்கிற ஒரு சமயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்து அப்படிங்கிறது ஒரு சமயம் கிடையாது. இந்த சைவம் அப்படிங்கிறது ஒரு சமயம். சிவனை ஃபாலோ பண்றவங்க சைவம், பெருமாளை ஃபாலோ பண்றவங்க வைணவம், முருகனை ஃபாலோ பண்றவங்க கௌமாரம், பிள்ளையார மட்டும் கும்பிடுறவங்க காணாபத்தியம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு 60 சமயம் இருக்கு. ஒவ்வொரு இதுதான் சைவங்கிறதா ஒரு சமயம், வைணவங்கிறதா ஒரு சமயம், கௌமாரங்கிறது ஒரு சமயம், காணாபத்தியங்கிறது ஒரு சமயம். ஆனா இதுல இந்துங்கிற ஒரு சமயம்லாம் கிடையாது. இந்த இந்து அப்படிங்கிற ஒரு சமயம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல வந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் இங்க வரான், அவனுக்கு கிளியரா தெரியும், தாடி வச்சு குல்லா வச்சு தாடி நீளமா வச்சிருந்தா அவரு பாய் முஸ்லீம், ஓகே கிளியரா இருக்கு. அப்புறம் சிலுவை போட்டிருந்தா அவன் ஜீசஸ் கிறிஸ்டியனு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மீதி இருக்கிற குரூப், சார் ஐ பிலாங் டு சைவம், புரியலையே. நான் ஐ பிலாங் டு வைணவம், அதுவும் புரியல. கௌமாரம், காணாபத்தியம், இது தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க இன்னும் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா நான் வீர சைவம்னு ஒருத்தர் இருப்பான், லிங்காயத்துன்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ இன்னைக்குமே அங்கெல்லாம் லிங்காயத்து மடாதிபதி சொல்ற ஆளு தான் ஜெயிக்கவே முடியும் எலெக்ஷன்ல, அந்த அளவுக்கு இன்னும் அதெல்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு 400-500 சமயம் இருக்குது இந்தியாவுக்குள்ள. அப்ப இவன் எல்லாத்தையும் என்ன சொல்றான், இதெல்லாம் இவ்வளவு எல்லாம் வச்சிருக்க முடியாதுப்பா, இது எல்லாத்தையும் சேர்த்து
இந்து அப்படின்னு சொல்றான். இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் எதை வச்சு வருவான் அப்படின்னா, இந்தியாங்கிற வார்த்தை சிந்துங்கிற நதியை வச்சு வருவான். அதனால இந்தியர்கள் இந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா வருவான். சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க சிந்தி, இந்தியா அப்படின்னு வரும். அதே மாதிரி அதே காரணமா வச்சு ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்குனது ஒரு கிறிஸ்தவன். அதான் அதுல இருக்கிற கான்ஃபிளிக்ட், நகை முரண் அப்படின்னு நம்ம சொல்ல. இந்து அப்படிங்கிற ஒரு சமயத்தை உருவாக்குனது அவங்க. அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அவங்கள ஒரு அண்டர் ஒன் ரூஃப், இவங்க எல்லாம் ஒரு மதம் அப்படின்னு அவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பெனிஃபிட்ஸுக்காக இந்து அப்படிங்கிறத உருவாக்குறான். அப்ப அந்த இந்துன்னு உருவாக்குனதுல நான் முதல்ல இந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அது இப்ப புரியுதா? அயோத்திதாசர் ஏன் தாழ்த்தப்பட்டவன் இந்து இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். கிளியர்? ரைட். நம்ம படிக்கிறப்ப எப்பவுமே எக்ஸாமுக்காக படிக்கிறோம், நேரம் மக்கப் பண்றோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. படிச்சா நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படணும். அது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்ப நம்ம தலித்ஸ் வேர் நாட் ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப நம்ம யாருன்னு சொல்றாரு? ஒரிஜினலி வி வேர் புத்திஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஒரிஜினலா நாங்க புத்தர்கள். அப்ப அவங்க யாரு? அப்ப அவர் எங்க டைரக்டா ஹிட் அடிக்கிறாரு? டைரக்டா ஆரியன்ஸ் அடிக்கிறாரு. நீ நடுவுல இருக்கிற 4 பேர்த்த நீ சத்திரியன், வைசியன், சூத்திரன் வச்சுட்டு இருக்கிறேல, எனக்கு அவன் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? அது விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு தலைவர் திருமாவளவன் இருக்கிறாரு. உண்மையிலே தமிழ்நாட்டில் பிஜேபியை தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் விசிகே ரொம்ப தீவிரமா எதிர்ப்பார். அவருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பீச் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த விஷயம், இந்த அயோத்திதாசரையில நிறைய படிச்சவர் அவர். ஸோ அந்த ஐடியாலஜிக்கலி அவர் ரொம்ப கரெக்டா இருப்பார். ஸோ பிராமணியத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடியவன் தமிழ்நாட்டில் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் இந்த கான்டெக்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் எளிமையா புரியும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அயோத்திதாசர் என்ன சொல்றாரு? ஸோ ஒரிஜினலி வி வேர் நாட் ஹிந்துஸ் பட் வி ஆர் ஒரிஜினலி புத்திஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அக்ஷயா? சார் ஒன்ல சார், வாஸ் ஹி a part of freedom struggle? என்னம்மா? இவரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஒரு பார்ட் ஏதாவது இருந்தாரா சார்? யார் இவரா? இவரெல்லாம் சோசியல் ரிஃபார்மிஸ்ட். ஓகே. நீ சுதந்திரம் வாங்காம போ, எனக்கு என்ன, முதல்ல என் நிலைமையை முன்னேற்ற. ஸோ இவர் சுதந்திர போராட்ட வீரர்லாம் இல்லை. ரைட். இவங்கெல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகள். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? ரைட். ஸோ 1891 இதுக்கு அடுத்தது 1891 886 தான் இந்த ரெவல்யூஷனரி டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு, நாங்க இந்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய விஷயம். அது முடிச்சதுக்கு அப்புறம் 1891 அவர் ஒரு அமைப்பை தொடங்குறாரு, திராவிட மகாஜன சபா. 1891 he started an organization, திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா, அப்படியே தமிழ் எழுதிக்கோங்க, திராவிட மகாஜன சபா. இந்த திராவிட மகாஜன சபாவோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத இது வரைக்கும் 2 தடவை கேட்டிருக்கிறாங்க எக்ஸாம்ல. இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த திராவிட மகாஜன சபாவோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் நீல்கிரிஸ். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு அல்லது முதல் கூட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னா நீலகிரியில நடக்குது. இந்த சேம் இயர் 1891 he has started one another organization, the named பஞ்சமர் மகாஜன சபா. இன்னொரு ஆர்கனைசேஷனையும் தொடங்குறாரு, அது பேரு பஞ்சமர் மகாஜன சபா. Who is பஞ்சமர்?
பஞ்சமர் யாரு? பஞ்சமருக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? பஞ்சமா ஆர் பறையர். பஞ்சமர் ஆர் பறையர் அப்படின்னு சொல்ற ரெண்டு ஒண்ணுதான். இப்ப இவங்க யாரு? இவங்க தான் தட் அவர்னாஸ். வர்ணா சிஸ்டத்துக்கு வெளியில தூக்கி வச்சு அன்டச்சபிள்னு வச்சிருக்கிறவங்க தான் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பஞ்சமர் மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. இந்த சபையை இவர் யாரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அலாங் வித் இரட்டைமலை சீனிவாசன். அலாங் வித் இரட்டைமலை சீனிவாசன். பஞ்சமர் மகாஜன சபா யாரோட? அலாங் வித் இரட்டைமலை சீனிவாசன். தமிழ்ல ஒரு பேரு இரட்டைமலை அப்படின்னு எழுதணும். இரட்டைமலை சீனிவாசன். இவர் ஒரு முக்கியமான லீடர். இவரை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைவரோட சேர்ந்து இவர் ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்போட பேரு பஞ்சமர் மகாஜன சபா. ரைட். 1891 பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு சபை தொடங்குறாரு. ஒன்று ஆதி திராவிட மகாஜன சாரி இப்ப திராவிட மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே பஞ்சமர் மகாஜன சபா அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறார். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து 1892 இந்த அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷன் பஞ்சமர் மகாஜன சபா அப்படிங்கிறது, இந்த பஞ்சமர் மகாஜன சபா ரீநேம்டு ஆஸ் ஆதி திராவிட மகாஜன சபா. ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்றாரு. ஆதி திராவிட மகாஜன சபா. ஆதி திராவிட மகாஜன சபா. 1892. இல்லைங்கண்ணா, இது 1893. 1893 அதை மாத்திக்கும். 1893. ரைட். 1893 இந்த பேர் வந்து என்ன மாத்துறாரு? ரீநேம்டு ஆஸ் ஆதி திராவிட மகாஜன சபான்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ல இது வரைக்கும் ரெண்டு விஷயம் அவரு சேர்த்து தொடங்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பை சேர்ந்து இன்னொரு தொடங்கி இருக்கிறார். யாரோட? எந்த வருஷம்? எந்த அமைப்பு? ஜான் பாண்டியனோட இல்லம்மா. யாரு ஜான் பாண்டியன்? யாரு? தென் மாவட்டத்துல இப்ப இருக்கிற அரசியல்வாதி பேர் தான் ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் இல்ல, ஜான் ரத்னம். இப்ப இருக்கிற இன்னைக்கு நடக்க போற எம்பி எலெக்ஷன்ல தென்காசி தொகுதி கேண்டிடேட், ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜான் பாண்டியன். ரைட். ஜான் ரத்னம், அயோத்திதாசர் அலாங் வித் ஜான் ரத்னம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது திராவிட கழகம். கிளியர். திராவிட கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு 882 885 அதுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிகை பேரு திராவிட பாண்டியன். 891 எகைன் அதே திராவிட அப்படிங்கிற பேர்லயே இன்னொரு அமைப்பு தொடங்குறாரு. அது பேரு திராவிட மகாஜன சபா. ஃபர்ஸ்ட் தொடங்குனது திராவிட கழகம், இது திராவிட மகாஜன சபா. அதுக்கப்புறம் 92 அந்த பேரை வந்து 91 இன்னொரு அமைப்பு தொடங்குறாரு, பஞ்சமர் மகாஜன சபான்னு. ஸோ இதுல எதை ரீநேம் பண்றாங்க? திராவிட மகாஜன சபா எல்லாம் எதுவும் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. இந்த பஞ்சமர் மகாஜன சபா அப்படிங்கிறத 93 ரீநேம் பண்றாங்க. என்ன ரீநேம் பண்றாங்க? ஆதி திராவிடர் மகாஜன சபா அப்படின்னு ரீநேம் பண்றாங்க. கிளியர். ரைட். இந்த ஆதி திராவிடர் அந்த வேர்ட்ல உங்களுக்கு என்ன புரியுது? அவர் எப்படி பேர் வச்சிருக்காருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திராவிடங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாரு. திராவிடர்னா யாரு? ஆரியர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தை தான் திராவிடர். ஆரியர்கள் யாரு? யார் இவங்களை அடிமைப்படுத்தி இது வரைக்கும் ஒடுக்கி அன்டச்சபிளா மாத்தினானோ, அப்ப அது ஆப்வியஸ்லி அப்ப யாரு பண்ணாங்க? தட் சோ கால்டு அப்பர் காஸ்ட் பீப்புள் பண்ணாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்கெல்லாம் ஆரியர்கள் அப்படின்னா அவனுக்கு நேர் எதிரானவன் திராவிடன். அந்த திராவிடர்கள்லயே மீதி இருக்கிற எல்லா திராவிடர்கள்லயுமே அவர் என்ன சொல்றாரு? நாங்க வி ஆர் த ஃபோர்மோஸ்ட், நாங்க தான் ஆதி திராவிடர்கள், எல்லாத்துக்கும் நாங்க மேல அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஆதி திராவிடருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ பாவங்க, அவங்க எஸ்சிங்க, அவங்க, அதுதான் அந்த மீனிங்கே அதுதான். ஆதி திராவிடர் அப்படின்னா இருக்கிற அந்த ஆரியர்களுக்கு எதிரான திராவிடர்கள், அந்த திராவிடர்களையே மூத்த ஆட்கள் நாங்க தான், எங்களுக்கு கீழே தான் மற்றவங்களே, அவங்கள தீவிரமா எதிர்த்த ஆட்கள் அப்படிங்கிறதால அவங்கள ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி 1893 பேர் மாத்துறாரு.
ரைட். 1891 அப்ப அந்த பீரியட்ல வந்து ஒரு சென்சஸ் வரும். 1891 அப்ப ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ்னா என்னங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பப்பெல்லாம் எடுப்பாங்க? எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க இந்தியாவுல? 82வா? ரைட். இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவுல சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது 1872. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1872 தான் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் இந்தியாவில் எடுப்பாங்க. முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் 1872. அது யாரோட பீரியட்ல நடக்கும்? ஐஎன்எம் படிச்ச மக்கள், ஐஎன்எம் படிச்சவங்க அதெல்லாம் ஞாபகம் இல்லை சார். லார்டு மேயோ, ரைட். லார்டு மேயோ அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடக்கும். அதான் அவரோட பீரியட். ஐஎன்எம்ல இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர்ஸ்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்டு மேயோ அவர் பேர்ல நடக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சென்சஸ் நடத்துனது 72. அதுக்கப்புறம் ஆனால் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் 81 தான் ரொம்ப பக்காவா ஆர்கனைஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கும். அப்படிங்கிறது 81. அந்த வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் சென்சஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ். 72 ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ். 82 ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் சென்சஸ், அதிகாரப்பூர்வமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது யாரோட பீரியட்ல நடக்கும்? லார்டு ரிப்பன், ரிப்பன் பிரபு, ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் முதல்ல ஒரு ஆர்கனைஸ்டான சென்சஸ் நடத்தி கொடுத்தவர் ரிப்பன். அது எந்த வருஷம்? 881. அந்த 881 இருந்து எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 881னா 891, அடுத்து 1901, 1911, 1921, இப்ப கடைசியா 2011. 2021 தான் இன்னும் எடுக்காம வச்சிருக்காங்க. கிளியர்? ஸோ இப்போ இந்த சென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் இது, ரெண்டாவது சென்சஸ் லார்டு ரிப்பன் பீரியட்ல 1881. அதனாலதான் ரிப்பன் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருப்பாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்லுவோம்? ரிப்பன் த குட் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பன் தி குட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? ரிப்பன் த குட் தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க? அது எந்த டிரான்ஸ்லேட்டர்னு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஆனா நல்லது செஞ்சிருக்காரு. ஸோ ரிப்பன் த குட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மனிதர். நிறைய சென்சஸ்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். அதன்படி சென்சஸ் வந்து 891 சென்சஸ் நடக்குது. இந்த சென்சஸ் நடக்கிறப்ப அயோத்திதாச பண்டிதர் இன்சிஸ்டட் ஆல் அன்டச்சபிள் பீப்புள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேஸ்ட்லெஸ் திராவிடியன்ஸ், உங்க ஜாதி என்ன அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க என்ன சொல்லணும்? உங்க ஜாதிய நான் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லக்கூடாது, எஸ்சின்னு சொல்லக்கூடாது, எஸ்டின்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? வி ஆர் கேஸ்ட்லெஸ் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. In 1891 census, Ayodhidasa Panditer urged his followers to register themselves as casteless Dravidians. Casteless Dravidians. ஜாதியற்ற திராவிடர்கள். ரொம்ப எளிமையானது. 891 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல தாழ்த்தப்பட்ட மக்களை ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுங்க, ஜாதி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜி பண்றாரு. ரைட். இந்த மீன் வயல் 898 1898 இவருக்கு வந்து பேசிக்காவே எதுல வந்து எந்த மதத்தின் மேல இவருக்கு ஒரு பற்று இருக்கு? பேசிக்கா அவர் என்ன சொல்றாரு, நம்புறாரு? he believes that we were Buddhist அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்புறாரு. அப்ப 1898
1898. அப்ப ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஹெச்எஸ் ஆல்காட். ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தியாசபிக்கல் சொசைட்டி. அப்ப அந்த ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவரோட சேர்ந்து அவரு ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. ஹி வென்ட் டு ஸ்ரீலங்கா. ஓ போட்டுக்கோங்க, ஏ வேண்டாம், ஓ போட்டுக்கோங்க. ஹெச்எஸ் ஆல்காட், OLCOTT, ஹெச்எஸ் ஆல்காட். இந்த ஹெச்எஸ் ஆல்காட்டோட சேர்ந்து வென்ட் டு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க கன்வெர்டட் ஆஸ் புத்திஸ்ட். இவர் அதிகாரப்பூர்வமாக புத்த மதத்திற்கு மாறிக்கொள்கிறார். So in the year 1898, Ayodhidasa Pandidar along with H.S. Alcott, they both went to Sri Lanka and they converted and followed starting to Buddhism. ஸோ 898 ஸ்ரீலங்கா போறாங்க. அவர் அங்க போய் புத்திசம் மாறுறதுக்கு காரணமா இருந்தவர் ஹெச்எஸ் ஆல்காட். இந்த சேம் இயர் மெட்ராஸ்ல வர்றாரு. அவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாரு. ரிட்டர்ன் வந்த உடனே இங்க புத்த மதத்துக்குன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த சங்கத்தோட பேரு சாக்கிய புத்த சொசைட்டி. சாக்கிய புத்த சங்கம். சாக்கிய புத்த சங்கம். இதை தொடங்கினவர் அயோத்திதாசர். எங்க தொடங்குறாரு? மெட்ராஸ்ல. சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற புத்த மதத்தவர்களுக்கான இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன். இட் இஸ் நோன் அஸ் இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன். இந்திய புத்த சங்கம் அப்படிங்கிற பேர்ல அது அறியப்படுகிறது. சாக்கிய புத்த சங்கம் அல்லது இந்திய புத்த சங்கம், ரெண்டும் ஒண்ணுதான். கொஸ்டின்ல எப்படி கேட்டாலும் அது போட்டுக்கோங்க. இந்திய புத்த சங்கம் அல்லது சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கிற ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ 1907 எகெயின் ஒரு புது ஜேர்னல் ஒன்று தொடங்குறாரு, ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று தொடங்குறாரு. அது வெரி ஃபேமஸ். 1907 எகெயின் ஹி ஸ்டார்டட் ஒன் நியூஸ் பேப்பர், 1 பைசா தமிழன். 1 பைசா தமிழன் அப்படின்னா அது பேரு 1 பைசா தமிழன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பத்திரிகை தொடங்குறாரு. இந்த பத்திரிகை லேட்டர் 1 பைசா தமிழன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகி லேட்டர் இந்த பத்திரிகையோட பேரு தமிழன் அப்படின்னு மாறிச்சு. ஸோ தமிழன் அப்படின்னு சொன்னாலும் 1 பைசா தமிழன் அப்படின்னு சொன்னாலும் அது இவரோட பத்திரிகை தான், அயோத்திதாச பண்டிதரது. இது இயரோட முக்கியம். இந்த பத்திரிகையெல்லாம் 1907 தொடங்கப்பட்ட பத்திரிகை. ஸோ இது அன்டில் இட் லாஸ்ட் அன்டில் 1914, 1914 வரைக்கும் இந்த பத்திரிகை நடக்கும். ஏன்னா 1914 அவரு இறந்துருவார். தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையோ இல்ல 1 பைசா தமிழன், இவரு தமிழ்நாடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினது யாரு? யாரு? தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. இதை நடத்தினது சேலம் வரதராஜுலு நாயுடு. சேலம் இதுக்கும் அயோத்திதாசருக்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க தமிழ்ங்கிறதால அந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக சொல்றேன். தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினது சேலம் வரதராஜுலு நாயுடு. இந்த வருஷம் குரூப் 1 இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்டர்வியூ போனவங்கள உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அந்த வரதராஜுலு நாயுடு விட்டுட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தான். விட்டுட்டு அப்போ அவங்களே க்ளூ கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் அவரை பற்றி சொல்கிறேன், அவருக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன், ஆளை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து தமிழ்நாடுங்கிற பத்திரிகை நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே பிடிச்சிட்டாங்க. ஓகே ரைட் அப்படின்னு அப்புறம் வரதராஜுலு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேலத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி சேலம் வரதராஜுலு நாயுடு. அவர் நடத்தின பத்திரிகை பேர்
தமிழ்நாடு. ஓகே, இது வந்து இதெல்லாம் அந்த பேரலா நீங்க படிக்கிறப்பவுமே கூட இது மாதிரி கனெக்ட் ஆகிற விஷயங்களை அங்கங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூசஸ் ஆகாது. ஸோ 1914 அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தமிழன்கிற பத்திரிகை நின்று போயிருது. ஸோ அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர் இவர் தான், இதுதான் அவரோட ரோல். அப்ப இவரை நம்ம என்ன சொல்றோம்? ஹி வாஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இவரை நம்ம என்னவா சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றது இவரை தான் நம்ம சொல்றோம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அப்ப இவரோட பீரியட்ல காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் போராடுவாங்க அப்படின்னு இவர் நம்பவே இல்லை. He criticized INC as Brahmin Congress. He criticized INC. He criticized INC. இந்திய தேசிய காங்கிரஸை இவர் பிராமண காங்கிரஸ் என்று விமர்சித்தார். பிராமண காங்கிரஸ் அப்படின்னு சொல்றார். பின்னாடி the same stand பின்னாடி பெரியார் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரியாரும் அதே விஷயத்தை தான் சொல்லுவார். அதே விஷயத்த சொல்லி தான் 25ல காங்கிரஸ்ல இருந்து வெளியில போவார். பட் அந்த விஷயத்த முதல்ல சொன்னது காங்கிரஸை பிராமின் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் வந்து இவர். He criticized Indian National Congress INC as Brahmin Congress. ரைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் சோசியல் ரிஃபார்முக்கு ஃபாதர் அப்படின்னா யாரு? தந்தை பெரியார் தான் இல்லையா? தந்தை பெரியார் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே. ஆளினால் அழகுராஜா அவர் தான், பெரியார் தான். எனக்கு பெரியாரே பிடிக்காது சார், அப்படி யாராவது இருக்கீங்களா? இருந்தா தப்பு இல்லை, அது உங்க தாட்டு. இருக்கான்னு கேட்குறேன். அப்படி இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? ஆன்லைன் எனக்கு பெரியார் பிடிக்கவே பிடிக்காது சார். அந்த பெரியார்னு பேரை கேட்டாவே எனக்கு கடுப்பாகுது சார். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? இப்பெல்லாம் இல்லையா? வந்துட்டாங்க. சண்முக பிரியா பிடிக்காதா? எஸ் சார். ஓகே சரி. வேற? ஓகே ரைட். சரி, அப்ப தமிழ்நாட்டுடைய சரி சண்முக பிரியாவுக்கு யூனிட் 8 கிளாஸ் முடியறதுக்குள்ள பெரியார் பிடிச்சிருமா? ஐ அஷ்யூர். பார்க்கலாம் அதைய. நான் மறுபடியும் யூனிட் 8 முடியிறப்ப கேட்பேன் பிடிக்குதான்னு. சரி ஓகே ரைட். அந்த பெரியார் தான் தமிழகத்தின் சமூக சீர்திருத்த கருத்துக்களின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபோர் ஃபாதர் ஆஃப் ஆல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே அவர் சொல்றோம். பட் அந்த பெரியார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு நான் வழிகாட்டியா எடுத்துக்கிட்டது 2 பேர் தான் அப்படின்னு சொல்லுவார். த பயனீர்ஸ் ஆஃப் மை ரேஷனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். பெரியாரோட ஸ்டேட்மெண்ட், த பயனீர்ஸ் ஆஃப் மை ரேஷனல் கேம்பெயின் அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஐடியாஸ். தந்தை பெரியாரோட ஸ்டேட்மெண்ட். பெரியாரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? த பயனீர் ஆஃப் த பயனீர்ஸ் ஆஃப் மை rational campaign and reform ideas அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த சொல்றாரு. வேர் அயோத்திதாசர் அண்ட் தங்கவயல் அப்பாத்துரையார் அப்படின்னு சொல்றார். ஸோ பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் இது. த பயனீர்ஸ் ஆஃப் மை
The pioneers of my rational campaign and reform ideas were அயோத்திதாச பண்டிதர் அண்ட் தங்கவயல் அப்பாத்துரையார் அப்படின்னு ரெண்டு பேர்த்த சொல்றார். அப்ப தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும், என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும், என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள். என் சீர்திருத்த கருத்துகளுக்கும் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாச பண்டிதர் மற்றும் தங்கவயல் அப்பாத்துரையார் அப்படின்னு சொல்றார். தங்கவயல் அப்பாத்துரையார் இந்த ரெண்டு பேரை தான் சொல்றாரு. இந்த ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு அயோத்திதாசர், இன்னொருத்தர் தங்கவயல் அப்பாதுரையார். தங்கவயல் அப்படிங்கிறது என்னது? கர்நாடகால கோலார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த கோலார்ல என்ன பண்றாங்க? கோல்டு மைன் இருக்கு. தங்கம், ஜுவல் மேக் பண்ண மாட்டாங்க, தங்கம் எடுப்பாங்க. தங்கம் மைன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த 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 இடத்த தான், அந்த கோலாறுங்கிற இடத்துல தான் தங்க சுரங்கம் இருக்குது. அங்கதான் தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க. அதான் அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? தங்கவயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை எக்ஸாம்ல கோலார் அப்பாத்துரையார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் அவர் தான் சொல்றாங்க. அந்த கோலாறுங்கிற இடத்த தான் தங்கவயல்னு சொல்றோம். அந்த கோலார் ஏரியாவில இருந்த ஒரு முக்கியமான ரிஃபார்மிஸ்ட் பேரு அப்பாதுரையார். அந்த கோலார் தங்கவயல் அப்பாதுரையாரும் இந்த அயோத்திதாசரும் தான் எனக்கு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்றார். ஓகே, அடுத்து போலாமா? அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த எடுத்துட்டு ஓகே. தேங்க்ஸ். ரைட். அயோத்திதாசர் எழுதிய புத்தகங்கள், அவர் எழுதின புத்தகங்கள்: புத்தரது ஆதி வேதம். அயோத்திதாசர் எழுதிய புக்ஸ். எல்லா புத்தகங்களையும் அவர் தமிழ்ல தான் எழுதினாரு. அதனால் நீங்களும் தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. புத்தரது ஆதி வேதம். இங்கிலீஷ்ல எழுதுறதுனா இது அப்படியே எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். புத்தரது ஆதி வேதம். புத்தரது ஆதி வேதம். புத்தரது ஆதி வேதம்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் டிரான்ஸ்லேட்ல பண்ணக்கூடாது. இந்த ஆரிஜின் வேதா ஆஃப் புத்தர் அப்படிலாம் எழுதக்கூடாது. புத்தரது ஆதி வேதம் தான் இங்கிலீஷ்லயும். புத்தரது ஆதி வேதம். இந்திர தேசத்து சரித்திரம். இந்திர தேசத்து சரித்திரம். விவாக விளக்கம். புத்தர் சரித்திரப்பா. புத்தர் சரித்திரப்பா. திருக்குறள் மற்றும் ஔவையார் பாடல்களுக்கு. திருக்குறள் மற்றும் ஔவையார் பாடல்களுக்கு புத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்க உரை. புத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்க உரை. இதெல்லாம் இவர் எழுதின புத்தகங்கள். புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, திருக்குறள் மற்றும் ஔவையார் பாடல்களுக்கு புத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்க உரை. இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள், அவரோட லிட்ரரி ஒர்க்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எழுதணும்.
ரைட். இது எல்லாமே அவரு எழுதுற நூல். அடுத்தது இவர் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஹி பப்ளிஷ்ட் அப்படின்னா பதிப்பித்த நூல்கள். போகர் 700, என்னது RX 100 மாதிரி இருக்கா? போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், அதுக்கப்புறம் பால வாகடம் அப்படிங்கிற ஒரு நூல். பாலவாகடம். ரைட். போகர் 700னா போகர் அப்படிங்கிறவர் ஒரு சித்தர், பழனி மலையில வாழ்ந்த சித்தர் தான் போகர். அந்த போகருடைய பாடல்கள்ல 700 பாடல்களை தொகுத்திருக்கிறார். அகத்தியர்னா அகத்தியர் ஒரு சித்தர். அகத்தியரை நம்ம என்ன சொல்லுவோம்? குருமுனின்னு சொல்லுவோம் பொது தமிழ்ல. அகத்தியர் தான் குருமுனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குருமுனி அகத்தியர் எழுதின பாடல்களை ஒரு 200 பாடல்களை தொகுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது சிமிட்டு ரத்தின சுருக்கம் அண்டு பாலவாகடம் அப்படிங்கிற நூல்கள் அவர் எழுதியிருக்கார். தமிழ்நாட்டுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அப்படிங்கிறது வந்து தாம்பரம்ல இருக்கு. ஏன்னா இவர் பேசிக்கா ஒரு சித்த மருத்துவர் இல்லையா, அதனால அவர் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் சித்தா அப்படிங்கிறது தாம்பரம். அது குறிப்பா தாம்பரம்ல எங்க இருக்குன்னா தாம்பரம் சானட்டோரியம்ல இருக்கு. தாம்பரம் சானட்டோரியம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? தாம்பரம் சானட்டோரியம் எதுக்கு ஃபேமஸ்? தாம்பரம் சானட்டோரியம் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டிபி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? வேற எதுக்காக ஃபேமஸா? ரைட். அந்த தாம்பரம் சானட்டோரியம்ல ஒரு ஹாஸ்பிட்டல், சித்தாவுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணாங்க. அதுக்கு பேர் அயோத்திதாச பண்டிதர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இவரோட ஞாபகமா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் இவர் பேசிக்கா ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறதால அது தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் சித்தா அப்படிங்கிறது சென்னையில தாம்பரம் சானட்டோரியமுக்குள்ள இருக்கு. அந்த தாம்பரம் சானட்டோரியமுக்குள்ள இருக்கிற இந்த சித்தா அதுக்கு அயோத்திதாசர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நாளைக்கு எங்கேயாவது போய் அந்த அயோத்திதாசருங்கிற பேரை எங்க பார்த்தாலும் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இதோட அயோத்திதாசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சது. ஸோ அயோத்திதாசர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சோசியல் ரிஃபார்மிஸ்ட் against all the social evils which was faced by untouchables. தீண்டத்தகாத மக்களாக ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் என்னென்ன பாடுபட்டார்களோ அவர்களுடைய எல்லா ஆங்கிள் இருந்தும் அவர்களை எதிர்த்து போராடி அவர்களின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட மிக முக்கியமான தலைவர். அதனால இவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் லீடர்ஸ்ல இருந்து வந்த ரொம்ப முக்கியமான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் தான் அயோத்திதாச பண்டிதர். ரைட். அவரோட பேரு காத்தவராயன். காத்தவராயன் தன்னோட ஆசிரியரோட பேரு காரணமா அயோத்திதாசர் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய மொழிகள் படிச்ச இந்த மல்டிலிங்குவல் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சென்னையில பிறந்திருந்தாலும் நீல்கிரிஸுக்கு அவர் மாறிட்டாரு. நீல்கிரிஸ் போனதுக்கு அப்புறம் முதல்ல என்ன அமைப்பை தொடங்குறாரு? அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அத்வைதானந்த சபா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ரைட். அதுக்கப்புறம் யாரு கூட சேர்ந்து? ஜான் ரத்தனம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாரு. அதுக்கு அடுத்து தொடங்கின அமைப்பு பேர் என்ன? திராவிட மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சேம் இயர் 1891 இன்னொரு அமைப்பு தொடங்குறாரு, பஞ்சமர் மகாஜன சபா. பஞ்சமர் மகாஜன சபா என்னவா ரீநேம் பண்றாரு? ஆதி திராவிடர் மகாஜன சபா அப்படின்னு ரீநேம் பண்றாங்க. அந்த ஆதி திராவிடர் எல்லாம் புரியுதா? அண்ட் தென் அந்த சேம் இயர் 1891 வந்த சென்சஸ்ல அவர் என்ன சொல்றாரு?
he insisted all SC people, scheduled caste people, he insisted as என்ன சொல்றாரு, you should not registered as SC நீ பதிவு பண்ணாத, நீ என்னன்னு பதிவு பண்ணணும், கேஸ்ட்லெஸ் திராவிடியன் அப்படின்னு பதிவு பண்ணு, ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு பதிவு பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஃபாலோவிங் தட் 1898ல தியாசபிக்கல் சொசைட்டியோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், தியாசபிக்கல் சொசைட்டிக்கு வந்து முக்கியமான இன்னொரு ஆள் யாரு, மேடம் பிளாவட்ஸ்கி, அதெல்லாம் ஹிஸ்டரியில் நம்ம படிப்போம். ஸோ ஹெச்எஸ் ஆல்காட்டோட சேர்ந்து அவர் ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. ஸ்ரீலங்கா போய் அவர் புத்திசம் ஃபாலோ பண்றாரு. புத்திசம் ஃபாலோ பண்ணவர் அங்கிருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து புத்த மதத்துக்குன்னு ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்காக ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, சாக்கிய புத்த சங்கம். அது இன்னொரு பேர் என்ன, இந்தியன் புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் 1907ல அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்குறாரு. அது பேரு ஒரு பைசா தமிழன். லேட்டர் இட் வாஸ் கால்ட் அஸ் தமிழன். ரைட், அது எது வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆச்சு, 1914 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் நடக்கல, அவரே செத்து போயிட்டார், அதனால நடக்கல. ஸோ ஹி டைட் இன் 1914, அதோட முடிஞ்சது. ஸோ இதை வேற நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரொம்ப மிக முக்கியமான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறவர் அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய நினைவு தினம் வருஷம் தமிழக அரசால் அரசு தினமா அங்கீகரிக்கப்படுது. அரசின் அமைச்சர்கள் எல்லாரும் போய் அயோத்திதாசருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி அதெல்லாமே பண்றாங்க. இன்றளவும் சமூகத்தில் அரசால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அயோத்திதாசர். கிளியர்? ரைட். என்ன அக்ஷயா? சார் அது தாம்பரம் அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா வந்து வீடு பக்கத்துல தான் சார் இருக்கு. அண்ட் அது ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, அது காலேஜும் சேர்த்து தான் சார் வச்சிருக்காங்க. என்ன சேர்த்து இருக்காங்க? காலேஜ் சார், காலேஜ். ஆமா, காலேஜும் இருக்கு, சித்தாவுக்கு காலேஜும் இருக்கு. கரெக்ட். அந்த அந்த சானிட்டோரியம் ஃபேமஸ் ஃபார் எதுக்குமா, என்ன டிசீஸ் அங்க ட்ரீட் பண்றாங்க சார்? அதிகமா அங்க ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி தான் சார், ஐ மீன் நிறைய ட்ரீட் பண்றாங்க, பட் மேக்ஸிமம் சித்தா முறையில ட்ரீட் பண்றாங்க, அதுதான் தெரியும் சார். ஓகே, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் போய் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க அம்மாட்ட சொல்றாருங்க சாயந்தரம். ஓகே, ரைட். சுகாசினி ஆன்சர் சொல்றீங்களா? எது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? ப்ரீவியஸ் ஸ்லைடா? ரொம்ப வேகமா எழுதுறீங்கம்மா, ஸ்பீடா எழுதுங்க. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தன சுருக்கம், பாலவாகாடம், அவ்வளவுதான். ஓகே, சரண்யா. சார் டிபிக்காக தான் சார் அங்க இது ட்ரீட் பண்றாங்க. கரெக்ட், அப்ப நான் கரெக்டா தானே சொன்னேன். ஓகே, டிபிக்கு ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் மாதிரி, டியூபர்குலோசிஸ் டிபிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நான் பயாலஜில கேட்கிறேன், ஹன்சன் டிசீஸ் அப்படின்னு எந்த டிசீஸ் சொல்றோம்? லெப்ரசி. எலும்பை உடைக்கும் நோய் அப்படின்னு எதை சொல்றோம்? ஒரு க்ளூ வந்து ஒரு ஃபீவர், the bone breaking disease அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா, ஆர்த்ரைட்டிஸா? ஆர்த்ரைட்டிஸ்னா அது வேற கண்ணா, ஒரு நோயை அப்படி நம்ம சொல்லுவோம்னு சொல்றோம். ஒரு காய்ச்சல், அதான் க்ளூ சொன்ன, ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல சிக்கன் குனியா அந்த டிசீஸ் நம்ம சொல்லுவோம். ரைட், இன்னும் அதெல்லாம் பயாலஜி புக்ல வரல, காமனா அப்படி சொல்றாங்க, கேட்பாங்க. ஜிகேங்கிற கேட்டகரியில அதை கேட்பாங்க. சிக்கன் குனியா டிசீஸ் வந்தா தெரியும்ல, அப்படி வந்துச்சுன்னா ஈவன் இப்ப டெங்கு வந்தாலும் அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கு, அதுக்கு பேரும் போன் பிரேக்கிங் தான் சொல்றாங்க. ஸோ அது அப்படியே எலும்பையெல்லாம் முறிச்சு போடுற அளவுக்கு வலி இருக்கு அப்படின்னு. ஓகே, இது வந்து அன்அஃபீஷியலா வச்சிருக்கிற டேர்ம். ஆனா லெப்ரசிக்கு பேரு ஹன்சன் டிசீஸ். அது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.